கர்த்தரும் மகிமை நிறைந்த ராஜனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் இங்கே கவனிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷனாகிய இந்த சங்கீதக்காரன் அந்த 9வது வசனம் சங்கீதம் 116:9 ஒரு தீர்மானம் எடுப்பதை காண முடிகிறது. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். ஏன் இந்த தீர்மானத்தை அவன் எடுக்கிறான் என்றால், அந்த வசனங்கள், அதற்கு மேலுள்ள வசனங்கள் சொல்லுகிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அதிசயமான நன்மைகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. ஏராளமான காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். என் ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவித்திருக்கிறார். என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்திருக்கிறார். என் காலை இடறுதலுக்கு தப்புவித்திருக்கிறார். மட்டுமல்ல, நான் பட்ட பாடுகள் அந்த 10வது வசனத்தில் சொல்லும்போது, நான் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறேன். இந்த வருடத்தின் காலங்களிலே பல வேதனைகள் வந்திருக்கிறது, மன சோர்வுகள் வந்திருக்கிறது. ஆனாலும் கர்த்தராகிய தேவன் எந்த தீங்குக்கும் அல்லது தீமையானவைகளுக்கு ஒப்பு கொடுத்து என்னை வருத்தப்படுத்தாதபடி, நான் தளர்ந்து போக இடம் கொடுக்காதபடி தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை தப்புவித்து கொண்டே வந்தார். மனித சூழ்ச்சிகள், அதிகார சூழ்ச்சிகள், பிசாசுனுடைய தந்திரங்கள், இவைகளெல்லாம் வந்த பொழுதும் என்னை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி என்னை விட்டு கொடுக்காதபடி என்னை ஒவ்வொரு கண்ணிகளிலிருந்தும் ஒவ்வொரு பயங்கரங்களிலிருந்தும் கர்த்தரே தப்புவித்து அவை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் என்னை கொண்டு வந்தார். ஆனபடினாலே நான் என்ன செய்வேன் என்றால், அந்த என்னை இதுவரையும் கொண்டு வந்த கர்த்தருக்கு முன்பாக, என்னை இதுவரையும் நடத்தின என் தேவனுக்கு முன்பாக எத்தனை காலங்களிலே நான் கலங்கியும் தவித்தும் பரிதாபப்பட்டும் பரிதாபமான சூழலில் இருந்த பொழுதும், என்மேல் பாசம் காட்ட ஒருவர் இல்லாதிருந்த பொழுதும், கர்த்தராகிய தேவனே என்னை கரம் பிடித்து இம்மட்டும் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரே என்னை நடத்தி இருக்கிறார். ஆனபடினால நான் ஆண்டவருக்கு முன்பாக, அந்த கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். அப்படின்னா நான் தோற்று போனவனாய் அல்ல, ஜெயம் பெற்றவனாய் நடப்பேன். நான் அவமானப்பட்டவனாய் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நடப்பேன். நான் தளர்ந்து போன நிலையில் அல்ல, நான் தள்ளாடுகிற நிலையிலும் அல்ல, தேவ பலத்தினாலே நிமிர்ந்து நடப்பேன் அப்படின்னு சொல்லுகிறான். அவன் கர்த்தருக்கு முன்பாக, அது தேவனோடு இணைந்தும் இசைந்தும் இருக்கிற வாழ்க்கை. அடுத்து சொல்லுகிறான், இந்த ஜனங்கள் மத்தியில் நான் கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திர நடப்ப அப்படி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரனை போல நாம் தீயையும் தண்ணீரை கடந்து வந்திருக்கலாம், பலவிதமான போராட்ட களங்களை தாண்டி வந்திருக்கலாம். ஆனாலும் ஆத்மாவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி, காலை இடறுதலுக்கு ஒப்புவித்து விடாதபடி, கண்களை கண்ணீருக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தாரே. இதை நாம் எப்படி திரும்ப கர்த்தருக்கு கைமாறு செலுத்த போகிறோம் என்றால், தேவ சமூகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அந்த அனுபவத்தோடு, நன்றி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் ஜபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்துகிற அந்த கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அனுபவத்தோடு தேசத்திலே நிமிர்ந்து என்றால் சாட்சியாக தேவனுக்காக வாழ்வதுதான் சிறப்பு எப்படி என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லவா. சங்கீதக்காரனை போல பட்ட பாடுகள் ஏராளம், ஆனால் அவர் தீர்மானத்துக்கு வருகிறான், இந்த சூழ்நிலைகளை என்னை நடத்தின தேவனுக்கு முன்பாக நான் நிற்பேன், நடப்பேன், அவரோடு கூட நான் இசைந்திருப்பேன் என்று அந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளுகிறதை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாய் இமட்டு நடத்தி வந்த அந்த மகிமையான தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நடத்த வேண்டும், நான் நடப்பேன் அப்படி என்று சொல்லி நம்மை சமர்ப்பிப்போமா? எல்லாம் நம்முடைய கண்களை மூடி ஜெபிக்கலாமே.
பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இசப்பா, இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் 2024 முழுவதும் நீரங்களை நடத்தி வந்ததை நினைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி, நரகத்திற்கு ஒப்பு கொடுக்காதபடி ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவனை மகிமைப்படுத்துவதற்காய் நிற்க வைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கண்களை கண்ணீருக்கும் காலை இடர்தலுக்கும் தப்புவித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் அப்படிப்பட்ட நன்மை பெற்ற நாங்கள் இனி அந்த நன்மைக்கு சாட்சியாக கர்த்தரோடு இசைந்து கர்த்தருடைய சாட்சிகளாய் நிமிர்ந்து நிற்க கர்த்தராகிய தேவன் பலனை சத்துவத்தையும் தாரும். இந்த வருடம் முழுவதும் ஆண்டவருடைய மகிமையால் நிரப்பும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.